வேறு எதுவுமே சொல்லலை. நான் வாயை பூட்டினாலும் நிற்காது. இப்போ அல்லேலூயான்னு சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை. சத்தியம் புரியலை என்றால் இந்த பெந்திகோஸ்து பாஸ்டர்ஸ் புரியும்படி சொல்லலை. அதான் சப்ஜெக்ட். இப்போ ஒரு 6 பவுன் தாங்க நகையை போட்டுட்டு சபைக்கு வந்தாச்சுன்னா அவனை கண்ணு இப்படி இருக்கும். எங்கே தாலியில் எப்படா டிக்கெட் போடலான்னு யோசிப்பான். கடைசியில் சொல்லுவான், தாலி உனக்கு ஆபத்து, உன் புருஷன் உயிரோடு இருக்கணும், நீ தாலி அறுத்து உண்டியலில் போடணும் இல்லுவான். போடுவானா சொல்லுவான். ஒரு முறை இங்கே பக்கத்தில் ஏஜி சபை இருக்குது, ஒரு கன்வென்ஷன் நடக்குது. நான் போகிறேன். அந்த கூட்டத்தில் போய் இருக்கும்போது நல்ல 9 பவுன் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு ஒய்ஃபு, இந்த ஊரில் நல்லா 9, 12 போடுவாங்களே, அப்படி போட்டு வச்சுருவாங்க. இவன் முன்னே நிற்கிறார் இந்த பாஸ்டர், மலையாளத்தில் ஏகம் பிரசங்கி. அவன் எனக்கும் கள்ளத்திற்கு சொல்லுவான். அவன் பார்த்தான், லாஸ்ட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், நின்ற புருஷன் செத்து போகும், சாவாது இருக்கணும், நீ நின்ற தாலியை உண்டியில் இடணும். பச்சைக்கு அடித்தான் பாருங்க. இப்போ மரணக்கட்டு இருந்தால் நம்ம மறைமுகமாக சொல்லணும் இல்லையா? இல்லை ஓப்பனாக சொல்லுங்க, தேவன் தீர்க்க தரிசனமாக இருந்தால் சொல்லலாம், தப்பு இல்லை. அப்போ தாலியை கலத்தி உள்ளே போட்டுனாச்சு. இல்லை എന്നിട്ട് പ്രശ്നം ചെയ്തു പോകും. അതൊക്കെ ഒരു എക്സാമ്പിൾ. ഞാൻ ഒരു സഭയിൽ ഇവിടെയൊക്കെ പറഞ്ഞു, ആ സ്ത്രീ വക വച്ചില്ല. മറുപടി ഞായറാഴ്ച സഭ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഊർവലം പോകുന്നു. பார்த்தாச்சுன்னா மாப்பிள்ளையை தூக்கிட்டு போகணுன்னு. மாப்பிள்ளைய அடுத்த வாரம் நான் பார்க்குறேன், உண்டியில் தாலியை போட்டுட்டாய்வா, சுருட்டிட்டான் ஒற்றை அடிக்கி. சரி, நீ சுருட்டுறியே, அதை என்ன செய்வேன் நான் கேட்குறேன். ஒரே கொஸ்டின், நீ சுருட்டுறிய அந்த நகையை என்ன செஞ்ச? நிலம் வாங்கியிருப்ப, உன் பொட்டாடி பட்டா வாங்கியிருப்ப. நான் வாங்கினா அது புத்தகம், இவங்களெல்லாம் வாங்கினா அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி. சும்மா கையை தட்டுங்க, அல்லேலூயா. அப்போ எல்லாம் நான் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுவார், இவன் ஒரு அந்தி கிறிஸ்து, நீ இந்த சபைக்கு வராதேன்னு சொன்னார். என் முன்னாடி வலுக்கட்டாமல் எழுத்துட்டு போனான். அப்போ தாலியை பிடுங்கினவன் இப்போ உங்ககிட்ட வருவான்னு சொன்னார் ஆண்டவர். தாலியை பிடுங்குறவன் உங்ககிட்ட இப்போ வருவான்னு சொன்னார். நான் எழுச்சி போகலான்னு பார்த்தா முண்டி அடித்து கூட்டாங்க. அப்போது பயங்கர கூட்டம், வெளியே வர முடியல. இவன் தெரிகிறான், அடுத்து என்ன பார்க்குறான், என்னையே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்லார், இப்போ உங்ககிட்ட வருவான்னு. உண்மையிலேயே அவன் என்கிட்ட வர ரெடியாக இருக்கிறான். பார்த்தாச்சுன்னா மேடையிலேருந்து இறங்கி வந்துட்டான், ஓடி வந்தான், என் தலையில் கை வச்சான். நீ 2 மணி நேரம் பிரசங்கிச்சில்லை, 2 நேரம் பாட்டு பாடி துதிச்சில்லைங்க, நின்ற ப்ரெஸ்ஸு பூட்டுன்னு என்ன, நின்ற ப்ரெஸ்ஸு பூட்டுன்னு. அப்போ எனக்கு சிரிப்பு வந்து, நான் ப்ரெஸ்ஸை பூட்டியே 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் யாதையா ப்ரெஸ்ஸாக பூட்ட போகிற, இருக்கிறதுக்கே இடம் இல்லை, ஓப்பன் பிளாட்டில் படுத்து கிடக்கிறேன். நீ வீடை கட்டி தருவேன்னு சொன்ன நியாயம், நீ இழந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை உனக்கு தருவேன்னு சொன்ன நியாயம், இல்லாத பிரஸை பார்த்து பூட்டுவேன்னு சொன்ன அந்தி கிறிஸ்து அப்பால் போய் சாத்தான் இழுட்டு, இனி இந்த சபையில் இருக்கான கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நான் வெளியே வந்தேன். சபையை இடிச்சு 2ஆக கட்டிட்டார் ஆண்டவர். உச்சமாக கையை தட்டுங்க. அந்த சபை போவதற்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன். பொண்டாடி சாவு கிடக்குறா, எல்லா கன்னியாகுமரி மாடல் இருக்கிற ஏஜி சபை பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, பரலோகத்துக்கு எடுக்க ஜெபம் பண்றாங்க. பாரதேசி பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்ற, பரலோகத்துக்கு என்னையா உயிரை எடுக்கிறது ஜெபம் பண்ணணும் ஐயா, உயிரை கொடுக்கறதுல ஜெபம் பண்ணணும். அவனை பரதேசின்னு சொல்ற தப்பு கிடையாது. ஏனென்றால் ஆபிரகாம் பரதேசியாக சுற்றி திரிந்தான். ஆகவே இவங்க உயிரை எடுக்கிறதை சுற்றி திரிகிறார்கள். அவள் வியாதிப்பட்டா என்ன செய்யணும், குணமாக ஜெபம் பண்ணணும், சாகிறதுக்கு ஜெபம் பண்ண மாட்டக்கூடாது. எல்லா பாஸ்டர்ஸும் கடைசியில் என்னோட தகவல் வருது, இப்படியா அப்படியா, உடனே நான் போய் அந்த மேடையில் நிற்கிறேன். ஏன்னா பாஸ்டர் தான் என்னை பிரசங்கத்துக்கு கூப்பிடுறாரு. ஏன்னா நான் சாட்சி சொல்லணும். நான் விபச்சாரத்துக்கு போனதை சொன்னால் ஓடி போய் ஆம்பளி வேற சவுண்டை கூட்டுவார். நான் வசனம் சொல்லும்போது ஓடி போய் சவுண்டை குறைச்சிடுவார். 2 வேலை அவர் டெய்லி செய்வார். வசனம் மைக் எடுத்து ஊதி பார்ப்பேன், சத்தமே கேட்காது. ஆனால் நான் இப்படி கடப்பாக்கி விபச்சாரத்துக்கு போனேன், பைக்கு அடகு வச்சு 10,000 எடுத்துகிட்டு போனேன்னா ஓடி போவார் ஆம்பளி வரல. பார்த்தாச்சுன்னா நான் கடப்பா போனா ஊருக்கே கேட்கும். அம்மாட்ட கொடையாக வச்சுருக்கேது ஊருக்கே கேட்டுரும். ஒன்றா எனக்கெல்லாம் கவலை இல்லை. நான் விசாரத்துக்கு போனேன்னு தான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன அங்கே போய் தானே ஆண்டவரை பார்த்தேன், இன்னொரு தெய்வத்தை அங்கே பார்த்தேன். ஹல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டுங்க. ஸோ ஐ கேன் ப்ரவுட். ஹல்லேலூயா. ஆகவே அப்படி சொல்ல லாஸ்ட்டில் பிரசங்கத்தை சொல்லிட்டு கடைசியில் நான் சொன்னேன், இந்த சபை 2ஆக இடிக்கப்படும்,
உடனே பாஸ்டர் பின்னாடி நேரம் தான் இருப்பார், ஆம்பளை ஒரு பக்கத்தில் அடிக்கடி ஓடுறது, உடனே இப்படி அடிக்கிறான். இல்லையா திருக்கதை சொன்னால் இப்படி மண்டையில் அடிக்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன எழுதுவா, உன் மனைவிக்கு 3 வருஷம் உயிர் நான் திரும்ப தருகிறேன், இப்படி அடிக்கிறான். இவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரன் கேட்டுட்டு தான் இருப்பான். இப்போ லாஸ்ட்ல 3 வருஷம் அவள் உயிரோட இருந்தா செத்தா. கன்னியாகுமரி மாநில இருக்கிற அசம்பிளியா கார்டன் ஜோமணி உயிர் எடுக்க முடியல. நான் ஜோமணி 3 வருஷம் தீர்க்காயுசை கொடுத்து வந்தேன் கர்த்தருடைய நாமத்தில். ஹல்லேலூயா. சபை 2ஆ இடிக்கப்படும். சபை 2ஆ பிரிஞ்சது. எப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வாங்கப்பட்ட காணிக்கையெல்லாம் வாங்கி அவர் சொத்து அவருக்கு பேரில் சர்ச்சை ஆகிட்டார். சபை 2ஆ பிரிஞ்சு. போலீஸ் வரும், ரவுடிகள் வருவார்கள், ஆராய் நடத்துவது தடை. கடையை பிரிஞ்சு போன மக்கள் எல்லாம் என்னடா வந்து ஜேபிஆர் பிரதர், இப்போ தான் அவளுக்கு நான் பிரதர் ஆகிட்டேன், நீங்கள் வந்து செய்தி கொடுத்தாதான் இதில் தப்பித்து போக முடியும், நீங்கள் ஜெபம் கொடுத்தா உங்களை கண்டு பயந்து ஓடிடுவார், உங்களை கண்டு பயந்து ஓடிடுவார். இந்த சபை நாங்கள் நடத்தணும். பிரிவினைக்குரியவனை போ சாத்தானே, அவ்வளோதான், அதெல்லாம் வரமாட்டேன். எனக்கு சொல்கிறதான் வேலை, சபையை பிரிக்கிறது வேலை இல்லை. ஏன் அவர் என்ன பாடுபட்டார் தெரியுமா? ஒரு சப்பான டைம் ஒரு குடிசையை கட்டினார். இந்த கடல் பகுதியில் இருக்கிற மொத்த ஆர்சிகரில் கல்லால் அடித்தது உண்டு. அதில் ஒருத்தர் நானும். எவ்வளோ காரி துப்புச்சுனோ, எவ்வளோ அவமானம். குள்ளன் ஒரு கள்ளனோடு சொன்னார்கள், நானும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த சபை உருவாவதற்கு அவர் அத்தனை அவமான சிலுவைகளை சுமந்து தீர்த்திருக்கிறார். காலத்தொட்டு கும்பிட்டு போங்கய்யா, காலத்தொட்டு கும்பிட்டு போங்க அப்படியே சொல்லி அந்த குரூப்பை விரட்டி விட்டேன். தீர்க்கதரிசன உரையத்தின் அறிவிட்டது. அவர் தலையில் அடித்தது அவருக்கு அறியாமை. என்ன பண்ண முடியும்? மனைவி இருந்த பிறகு இப்போ மணந்திருந்து நல்லபடியாக சபை நடத்துகிறார். 4 மணிக்கு கடையாள மட்டுக்கு ஜெபமே அவர் தான். இப்போது ஆம்பளி வர சவுண்டை கூட்டி வச்சு இந்த ஊருக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நல்லபடியாக ஜெபம் பண்ணுறாரு. இப்போ எல்லோரும் ஜெபம் கேட்பாங்க. அவர் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறது கூட கடையால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டானுவான், அவளுக்கு இருக்க வழி இல்லைன்னு. இப்போ ஆர்சிகாரர்களுக்கும் அவருக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. விடிய கால 4 மணிக்கு மைக்கில் ஜெபம் பண்ணுவார், ஊருக்கே ஜெபம் பண்ணுவார். இப்போ நாங்கள் இங்கே அறிவிக்கப்படுகிற மேக்சிமம் உள்ள இந்த அதிகாரங்களெல்லாம் அவரே எங்கள் விடிய காலம் வாசிக்க ஆரம்பிப்பார். என்னென்னு சொன்னால் யாரும் குற்றவாளிகள் அல்ல. ஒரு விதமான ஒரு ஆவி உள்ள ஏறும்போது சில கேரக்டர் அதை மாற்றி விட்டுருவோம். ஆனால் கேரக்டர் மாறக்கூடாது. நீங்கள் எல்லாம் 916 தான் இருக்கணும், ஆத்மார்க்கு முத்திரையாக தான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஓடி போனால் பிசாசு எப்படியா வஞ்சிக்கும், வியாதி மூலம் வஞ்சிக்கும். ஏன்னா தாய் சொல்கிறாங்க வியாதியே இல்லைன்னு, அவன் சொல்கிறான் வியாதின்னு சொல்கிறான். அப்போ பிசாசன் என்ன செய்யலாம்? அவர்களை எப்படி உனக்கு வியாதி இருக்கடா, நீ செத்து போடான்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இவருக்கு அப்படியா அப்படியான்னு தோணி அப்படியே கதறி கதறி ஆளுவான். வழியை சொல்ல முடியாது, தும்புற முடியாது, கும்புற முடியாது இல்லையா? ஏன்னா அந்த வியாதியை பற்றி சொன்னால் நம்முடைய விபச்சாரம் வெளிப்படும். நான் பாவம் செய்த மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். மைக்கிலே சொல்கிறேன், விபச்சாரத்து போனவன் கடையில் ஜேபிஆர் தான் இல்லைட்டு முடிஞ்சால் டைவர்ஸ் பண்ணிக்க, உங்கள்கிட்ட தான் முடிஞ்சால் டைவர்ஸ் பண்ணு. இன்னொன்றுக்கு போகலாமே. எல்லாத்துலேயும் ஜெயம் எடுக்கலைன்னா பயமுறுத்துகிற பேய்கள். இயேசு பைபிள் என்ன பயப்படாதேன்னு சொல்கிறாரு, ஒரே வார்த்தை. சரி, உனக்கு அப்படி தான் வியாதியாக இருக்குன்னு வச்சுக்கோ, நீ என்ன விபச்சாரத்துக்கு போனியா? அதுக்காக நீ விபச்சாரத்தை போனோட அந்த வியாதி வந்துன்னு எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணுற? ஞாபகம் வருதுன்னா அது என்ன வியாதி? அதெல்லாம் பேய. நாக்கு தடிச்சுன்னா அந்த வியாதியா? பேய்கள் நாக்கு தடிப்பு கொண்டு வராதா? உனக்கு இப்போ மொத்த பிரச்சனை தீரணும், ஒத்த வியாதி. இந்த ஊழியத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு நோயாளி இந்த மாதிரி வியாதிப்பட்ட ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆண்டவர் சொல்ல மாட்டார். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
பிசாசு உள்ளுக்குள்ளே எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம், உனக்கு அது இருக்குது இது இருக்குது, நீ இன்னும் சாவ நாளை சாவேன்னு. அதுக்கு பின்னாடி போகாத, இயேசுவை பாரு, நீ சொஸ்தமாவாய், எழும்பி நில்லு, விடுதலையாக்கப்படுவாய், எழும்பி நில்லு நீ மாத்திரம். அல்லேலூயா. எந்த இடத்துல பிரச்சனையா கை வை. பேய்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்காத. அப்பால் போ சாத்தானேன்னு சொல்லு. உன்னை பயமுறுத்துற பேய்களுக்கெல்லாம் பதில் சொல்லாத. அந்த காரத்தினுடைய வல்லமைகள் எல்லாம், பொல்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துகிற அசுத்த ஆவிகளை எல்லாம், பாதாளத்தினுடைய வல்லமைகளை எல்லாவற்றையும் கர்த்தராக தேவன் நிர்மூலமாக்கி மகனுக்கு விடுதலை கொடுக்கட்டும். தெளிந்த புத்தி உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தை இவன் துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை எல்லா தேசங்களும் நீ அறிவிக்க வேண்டும். இப்போ உட்காரு. ஆமென். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுடுவோம், ஒத்த ரூபாய்க்கு வக்கீல்னு வைப்போம். இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? ஒரு பைசைக்கு அவனால் முடியலை. நிறைய ஆஸ்திகள் இருந்திருக்கலாம், நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கலாம், எல்லாமே இழந்திருக்கலாம், இல்லை மனைவி இழந்திருக்கலாம், பிள்ளைகள் இழந்திருக்கலாம். அவனிடத்தில் ஆண்டவர் வந்தால் என்ன சொல்லுவார்? வேற ஒரு ஆள் சொல்லுங்கள், சொல்லுங்கள் பாரு. ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவார்? ஆஸ்தியை ஆசீர்வதிக்க. வெரி குட், கையை தட்டுங்க. அப்போ ஒன்றும் இல்லாதவனை பார்த்து ஆண்டவருக்கே தெரியும், இன்னும் வயசு நிறைய ஆயிடுச்சு, இவங்ககிட்ட ஆஸ்தியே கிடையாது, ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லார். இன்னொரு ஆள்கிட்ட போனால் சொல்லுவார், உன்னை உயர் அடைக்கலத்தை வச்சு காப்பேன்னு சொல்லுவார். இன்னொரு ஆள்கிட்ட போவார், ஒன்றும் இல்லாதவனை பார்த்து, அவன் நாளைக்கு சாவுக்கு பார்த்துட்டு இருப்பான், உனக்கு தீர்க்க ஆயுசை தந்து நீ இழந்ததெல்லாம் திரும்ப தருவேன்னு சொல்லுவார். இப்படி தான் நம்ம இயேசு பேசுவார். புரியுதா? ஒரு விபச்சாரிக்கிட்ட ஆண்டு வரான்னு சொல்லுவான், மகளை இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லுவார், இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லுவார். ஒரு விபச்சாரக்காரன்ட்ட வரான்னு வைப்பான், மகனே மணந்திருந்துன்னு சொல்லுவார். இதையா நம்ம கடவுள்? கையை தட்டுங்க. ஆனால் அதே இடத்துல வந்துன்னு வைங்களா, பத்தியா உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ செத்து போகணும் இல்லை. உடனே பார்ப்பான், ஆமாம் இனி நான் என்ன பணக்காரன் ஆகுது, நடக்குமா? சாப்பாட்டு வழி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, நான் இருக்கிறோட செத்து போகிறது நல்லது, அப்போ நான் செத்து போகிறேன்னு எழுதிட்டு அந்த விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டு வரும். இன்னொரு பேச்சாரக்காரன்கிட்ட போகணுவீங்களா, பார்த்தியா உடம்பெல்லாம் பலவீனமாக இருக்குது, அப்போ உனக்கு மற்ற வியாதி ஆகும், உனக்கு ஆண்மையெல்லாம் போச்சு பார்த்தியா, மற்ற வியாதி ஆகும். இன்னும் பிசாசு அந்த எண்ணத்தை கொடுப்பான். அப்படி எண்ணத்தை கொடுத்து அப்போ ஆண்மையில் ஒரு மனிதன் வாழ முடியாது இல்லையா, கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா, சரீரம் பலவீனமா, எனக்கு அந்த வியாதியா, இது அம்மாவுக்கு அறிஞ்ச ஆபத்து, அப்பாவுக்கு அறிஞ்ச ஆபத்து, அண்ணன் தம்பிக்கு தெரிஞ்ச ஆபத்து, அவள் நான் இருக்கிறோட நல்லா அழிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிசாசு ஒரு விஷத்தை வாங்கி கொடுத்து சாகடிச்சிடும். பேய்கள் கொல்லுவதற்கு தான் வரும். பாவம் செய்தவனை பார்த்து ஜீவனை தருகிறேன்னு சொல்லுகிற ஒரே தேவன் நமக்கிட்ட உண்டு. அந்த தேவனை மட்டும் தேடுங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதமான பாவிகள் தான், பற்பல வியாதி உடையவர்கள் தான். நம்ம சரீரங்களில் மருத்துவர் பரிசோதித்த 1000 வியாதிகள் இருக்கும், செத்தா போகிறோம், நம்ம உயிரோட இருக்கோம், கையை தட்டலாமே. ஒருத்தனுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு லங்ஸு வீங்கி இருக்கும், காற்று வீங்கி இருக்கும், கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்கும், குடல் சுருங்கி இருக்கும், கணையத்தில் பிரச்சனை இருக்கும், கல்லீரலில் பிரச்சனை இருக்கும், யூரின் ப்ராப்ளம் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். ஒவ்வொரு வியாதிக்கு சொந்தக்காரங்க தான். நம்ம உயிரோட தானே இருக்கிறோம், செத்தா போனோம். நீ ஆஸ்பத்திரி போனால் நீ கண்ணுக்கு மருந்து வாங்கணும்,
மூளை செயல்படலை, மூளைக்கு மருந்து வாங்கணும். இருதயம் டிம்மு டிம்முன்னு இடிக்குது, அதுக்கு மருந்து வாங்கணும். நுரையீரல் பஞ்சராக இருக்குது, அதுக்கு மருந்து வாங்கணும். நுரையீரல் வீங்கி இருக்குது, அது மருந்து வாங்கிடணும். குரல் சுருங்கி இருக்குது, அதுக்கு மருந்து வாங்கணும். ஜீரணாகலை, அதுக்கு மருந்து வாங்கணும். இல்லை மலச்சிக்கல் இருக்குது, அதுக்கு மருந்து வாங்கணும். அடுத்து மூளை வியாதி இருக்குது, அது மருந்து வாங்கணும். யூரின் ஒழுங்காக போகல, அதுக்கு மருந்து வாங்கணும். கல் இருக்குது, அதுக்கு மருந்து வாங்கணும். மொத்த மருந்தை நீ தான் ஒழுங்கணும். மொத்த ஆஸ்பத்திரி எடுத்து ஒழுங்குங்க போங்க. அப்படிதானே? ஒவ்வொரு ஆளையும் பரிசோதிச்சா 1000 வியாதி இருக்கிறது. 1000 வியாதிக்கு மருந்தெடுத்த பிழைப்புண்டா உங்களுக்கு? செத்துருவீங்க. பக்கமே போதீங்க. ஏசப்பட்ட வாங்க, எந்த வியாதியா இருந்தாலும் அவர் சுஸ்தமாக்குவார். சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவமனையை கொண்டு போறது இந்த சாத்தம் உள்ள யாரும் கொண்டு போறான். ஏன்னா பயத்தை காட்டுறான், செத்துருவேன். தலையில வலி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு, 6000 ரூபாய் போச்சு. போச்சா இல்லையா? இந்த 6000 ரூபாய் அவன் 6 நாளாக சம்பாதிச்சிருப்பான். ஒத்தவனை டாக்டர் ஒன்று கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சா? அடுத்த கட்டம், எனக்கு வயிற்று வலிக்குது, வயிற்றுக்குள்ள கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான் பொண்டாட்டி. பெண்களுக்கு வயிற்று வலி வர்றது இயற்கை. ஐயோ இது கொஞ்சம் தீவிரமாக இருக்குது, எனக்கு ஒரு கேன்சர் போல ஃபீல் வருதுன்னு சொல்லுவான். கேன்சர் வந்திருக்கோ, நாட்டில் எல்லாம் கேன்சர் இல்லையா, அப்போ என்னை கேன்சர் ஆசிரியர் கூட்டிகிட்டு போங்கன்னு. போயாச்சா? உனக்கு கேன்சரா இல்லையான்னு ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 50,000 அவுட்டு. அப்புறம் சொல்ல ஒன்றும் இல்லைனாலும் கேன்சர்னே சொல்லிடுவான். கேன்சர்னே சொல்லிடுவான். சொல்லிட்டு அவள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஆகவே பயமுறுத்தி கொல்லுகிற பேய்கள் எல்லா ரூபத்திலையும் வரும். கருங்கல் பகுதியிலிருந்து கல்யாணத்துக்கு ஆயத்தமான ஒரு பெண்மணி வருகிறாள் என்னிடத்தில், ஃபோன் மூலம்தான். என்னுடைய மார்பிலை கேன்சர் இருக்கிறது, 28 வயதாகிறது. 28 வயதிலே எனக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்கார்கள். என்னுடைய சகோதரன் கேரளா பகுதியில் ஒரு மேஸ்திரி, அவன் மிகுந்த பாடுபட்டு அழகு குறைந்த எனக்கு ஒரு திருமணத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார்கள். இப்பொழுது கேன்சர் கட்டி எனக்கு உண்மையிலே வந்து விட்டது. அவளுக்கு உண்மையிலே கேன்சர் கட்டி வந்து விட்டது. அவை திருமணம் வேண்டான்னு சொல்வதற்கும் பயம், சகோதரத்தில் எனக்கு மார்பிலை கட்டி இருக்கிற என்று சொல்வதற்கும் பயம். திருமணத்தினுடைய முதல் நாள் அந்த மனம்